அன்பா இந்த மாதிரி டோஸ் போட்டு வாங்கிக்கணும் முடியுமா? முதல்ல சொல்லியிருந்தா பரவாயில்லடா. என்னத்துக்கு இறக்க முடியுமாடா? பாருங்க என்ன நிலமா இருக்கும் இறக்க பெரிய மலையாடா. வீட்டை போட்டு வரேன். சரி கால் பண்ணு. பாருங்க. நான் பார்த்து உள்ள கொண்டு போய் The next day. ஒரு டோஸ் விடுங்கப்பா. மணியத்துல பண்டம் தினத்துல டோஸ் கேட்டு தலை வலிக்குது. ஒரே ஒரு டோஸ் மணியத்துல இவ்வளவு டீட்டாவோட இருக்கும். மணியத்துல வந்து இப்போ தலை வலிக்குது. ஒரே ஒரு டோஸ் தூங்க வர்ற போட ஒரே ஒரு சரி பேக் கிட்ட இருக்கிறது போட ஒரு கதை சத்திராதான் வந்துருவேன். சரி தூங்க ஒரு இறங்குற நேரத்துல வந்து தூக்கத்துக்கு சரி நம்ம தூங்க. குட் நைட். சரி One month later. டேய் என்னடாச்சு? ஏய் சாரு கூப்பிடடா. டேய் என்னடாச்சு? சாரு கூப்பிடடா. சரி வாங்கி போயிடுவேன். என்ன எப்படி? ஓகேவா? டேய் அவன் எங்கடா ஹாஸ்பிடல் போனாங்க? சார் இந்த பாரு தெரியுமா? கையில விட்டாங்க சார் ஹாஸ்பிடல். சார் அந்த கதிர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டான். ரிப்போர்ட்டு கொஞ்சம் இதா இருக்குது. ரொம்ப சீரியஸா இருக்கு. டேய் தம்பி கதிரு என்ன சொன்னாங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? சார் அவனுக்கு வாய் பேச முடியாது சார். ஏன் என்னாச்சு? அது ஹாஸ்பிட்டலில் போனது இப்போ வாய் பேச முடியாது. என்ன மாதிரி பிரச்சனை ஈடுபட்டுருக்கேன்னு தெரியுதா? அது எவ்வளோ எங்க கொண்டு போய் விட்டு போனேன் பாரு. எதுவும் பேச முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சார் அது ரிப்போர்ட்லயும் கேன்சர் முடியல. இதுக்கு இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைச்சது தம்பி? நம்ம திங்ஸ்ல எப்படி கிடைச்சதுப்பா? பக்கத்தில் யார் அது? இந்த மாதிரி பொருள் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எப்படி உங்களுக்கு வருது பாரு? இவன் இவனோட நிலைமை பாரு. என்ன சொல்லிருக்கான்னு தெரியுதா? நிலைமை பார்த்து எப்படி இருக்கான்னு தெரியுதா? எப்படி உங்க எப்படி இருந்துச்சு? வாங்கி கொடுத்துருவீங்களா? என்ன மாதிரி பொருள் யூஸ் பண்ணீங்க? இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? லன்ஸ் போயிடும், ஹார்ட் போயிடும், எதுவுமே இருக்காது. மொத்தத்துல நம்ம 10 வருஷம் தான் இருக்கும் உயிரோட. இந்த விஷயம் உனக்கு புரியலையா? கேன்சர் வரைக்கும் போயிட்டு இருந்தேன். உனக்கு எது கொடுத்தா? இவன் தான் கொடுத்தானா? அவன் உங்க உன்னதான் சொல்றாங்க எல்லாரும். டேய் தம்பி நவீன் வா முன்னாடி வா. இவன் நவீன் இவன் வா இங்க வா. எப்படி உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்குது? போதும் தானே? எப்படி உனக்கு தெரியாம போகும்? எல்லாம் வந்து நம்ம எப்படி வேணாலும் இருக்கு, அதனால இது கேட்க மாட்டாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க எவ்வளவு சங்கடப்படுவாங்க? இல்ல யோசிச்சதே இல்லை எவ்வளவு கூட. ஆனா அவன் நிலைமை பாரு. வீட்டுக்கு சொல்லிடுவாங்க இவர் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, கேன்சர் ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பரவாயில்ல. இந்த மாதிரி உங்களுக்கும் என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு மோசமா இவ்வளவு வசதி வேற இருக்கு, என்ன பண்றதுக்கு? ரிப்போர்ட் பாத்தியா தம்பி? உங்க கையை பாரு, நிமிஷம் கையை நீட்டா. உங்க கையை இந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த பழக்கம் எந்த மாதிரி அடி ஆக்டிவா இருக்கு பாருங்க. கையெல்லாம் பிளாக்கா இருக்கு, லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். என்ன பண்ண போறீங்க இதுக்கெல்லாம்? வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவங்க வீட்டுல என்ன சொல்றது? ஹாஸ்பிட்டல் விட்டு 5 நிமிஷத்துல வெக்கேட் பண்ணிடுவோம், லைஃப் போயிருந்தேன்.
அவன் பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்துருக்கான் பாரு. அவன் ஹாஸ்டல்ல என்ன சொல்லியிருக்காங்க, கேன்சர் இருக்கு, என்னென்ன பிரச்சனை சொல்லியிருக்காங்க பாரு. எவ்வளவு பிரச்சனை இருக்கு அவனுக்கு. வாயில ஃபுல்லா அதான் இருக்கு, அப்படியே புண்ணு சின்ன சின்னதா மாறி இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ண போகணும் நம்ம? ஒரு சின்ன விஷயம் தான் இவன் போய் படிக்கிற வரைக்கும் இருக்கு. இவன் லைஃப் மொத்தமே முடிச்சிடும். இப்படியே போனோம் அப்படின்னா லைஃப் மொத்தமா போயிடும். ஏன்னா என்ன பண்றது இதுக்கு? எனக்கு கூலிப்பு, சிகரெட்டு, ஹான்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையா? அதெல்லாம் ஹாஸ்டல் இதெல்லாம் இங்க வச்சிருக்கோம் நம்ம. அது எப்படி இருக்கீங்க பாலாஜி? என்ன பழக்கம் இதெல்லாம் இப்படி? ரிப்போர்ட் பாரு, என்னென்ன எவ்வளவு வந்திருக்கு பாரு. 10 பக்கத்துக்கு எழுதி கொடுத்துருக்கு. இப்படி இருந்தா என்ன ஆகுறது? நம்ம கியூர் ஆகிறதுக்கு 3-4 மாசம். இதே மாதிரி நீங்க பார்த்தா யாரும் உங்களை வந்து பாக்குறது? பண்ணுவீங்க. ஒருவேளை இந்த விஷயத்தை திரும்ப கண்டிப்பா பண்ணா என்ன பண்ணலாம்? என்ன சொல்லி அப்படின்னு சார், லங்ஸ் போயிடும், ஹார்ட் போயிடும், எந்த விஷயமும் உனக்கு எதுவுமே இருக்காது. கிட்னில இருந்து எல்லாம் ஃபெயிலியர் போயிடும். தயவுசெய்து இந்த பழக்கத்தை பழக்காது, இதோட விட்டுங்க. சரி, அவனுக்கு சொல்லு, அவன் கொஞ்சம் எந்திரிச்சு தெரிய வேணாம், அவரையும் திருத்து. நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வராம பாத்துக்கோ. நீங்களாம் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணீங்கன்னா மொத்தத்தையும் திருத்த முடியும். இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா?